அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு இயல் 3 உரிமை தாகம் என்று சொல்லக்கூடிய துணைப்பாடத்திற்குரிய கற்பவை கற்ற பின் நிகழ்ச்சி வினாவும் விடையும். இந்த பகுதியை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி, அதில் கூறிய இயல் உரிமை தாகம் என்ற துணைப்பாடத்துக்குரிய வினாவும் விடையும். 1. நமது நிலமே நமது அடையாளம். இக்கூற்றை விவாதிக்க. நமது நிலம் கிரேக்கம், ரஷ்யம், சீனம் போன்று தமிழர்களுக்கு உள்ள அடையாளம் நமது நிலம். பாரதம் என்பதன் அர்த்தம் அது ஓர் ஆன்மீக பெட்டகமாக அனைவரையும் ஒன்றிணைத்து வைக்கிறது. நமது நிலம், இனம், மதம், மொழி மற்றும் பாரம்பரிய அடிப்படையிலேயே ஒன்றிணைக்கப்பட்டன. ஒன்றுபோல் இருப்பது தேசத்தை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. பரத என்ற வார்த்தையில் பாவத்தையும், ராகத்தையும், தாளத்தையும் குறிக்கிறது. அஞ்சாவது கருத்து, வேற்றுமையில் ஒற்றுமை கண்டவர்களை ஒரு தேசமாக ஒன்றிணைத்தில் நாம் பெருமை கொண்டோம். நம்முடைய விருப்பம் பணம், பகட்டு, புகழ் மட்டுமாகவே உள்ளது. நமது சந்ததிக்கு பணத்தை சேர்த்து வைத்தால் போதும் என்ற எண்ணமும் உள்ளது. பணத்தால் எல்லாவற்றையும் வாங்கலாம் என்பது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை. இதை உணர்ந்து நாம் எப்பொழுதும் செயல்பட்டால் நிரந்தரமாக வாழலாம். கருத்து 7. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணும் திறமை, வளம், தொழில்நுட்பம் என அனைத்தும் இந்த தலைமுறை சேர்த்து நம்மிடம் இருக்கிறது. எல்லோரையும் சேர்த்திணைத்து கொள்ளும் ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு மட்டும் நம்மிடம் இல்லை. 9. பாரதம் என்று நாம் குறிப்பிடுவதற்கான ஆணிவேரே அனைவரையும் தன்னுடன் சேர்த்து கொள்ளும் பெருமை. இந்த பாரம்பரியம் அளிக்கக்கூடிய பலன்கள், அதனை முழுவீச்சில் அறுவடை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். வினாயன் 2. வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உறவினர்களின் பங்கு முக்கியமானது என்பதை குறித்து பேசுக. உறவினர்களே உலகம் மிக பெரிய உறவுக்கூடம், அன்பின் ஆலயம். தனியே பிறந்த நாம் குடும்ப உறவுகளோடு சமூகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வலியோடும் வலிமையோடும். வலி என்பது இந்த ஒரு பொருள், வேதனை இன்னொன்று வலிமை. வாழ கற்றுத்தரும் பல்கலைக்கழகமாக குடும்பம் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாகரிகத்தின் போக்கில் போவதாய் உலகம் நினைத்து கொண்டு நிம்மதியை இழந்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாளில் தமிழகத்தின் குடும்பங்களில் நிறைவு தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. பாதை காத்த பயணத்தில் அனுபவங்களே பாதங்கள். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா போன்ற உறவுகள் பயணித்த பாதையில் அவர்களின் பாதச்சுவடுகளை அடியொற்றி நாம் நடத்தும் வாழ்க்கை பயணம் சுவாரஸ்யமானது. பெரியவர்களை மதித்தல் எனும் உன்னத மரபு நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் அப்பால் போய் கெட்டு போகலாமா? வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உறவினர்களின் பங்கு மிக முக்கியமானது என்று இந்த பகுதிக்குரிய உரிமை தாகம் என்ற கதைக்குரிய வினாவும் விடையும் நிகழ்ச்சி. இதோடு படங்கள் இணைத்து தரப்படும். படங்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.